ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2004 ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் ஸ்லாஷர் படமாக வெளியான மைண்ட் ஹண்டர்ஸ். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு குரூப் ஆஃப் FBI ட்ரெயினிஸ், இவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கு கொடுக்கப்பட்டு ஒரு தனியாக ஆளரமே இல்லாத ஒரு தீவில் கொண்டு போய் விடப்படும் பொழுது இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தில் FBI ட்ரெயினிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு காமிக்கப்படுறாங்க நமக்கு. இவங்க எல்லாருமே இப்போ இன்னும் FBI டீமுக்குள்ளே போகலை, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இவங்க முதல்ல ப்ரொஃபைலர்ஸ் அப்படிங்கிற நபராக மாறணும். இந்த ப்ரொஃபைலர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரைம் சீனுக்கு பொதுவாக இந்த FBI ஆஃபீஸர்லாம் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க இல்லையா, அந்த க்ரைம் சீனுக்கு உள்ளே வந்த உடனே முதல்ல யார் விக்டிம், அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது கேட்கணுமா, இதை தாண்டி அந்த க்ரைம் சீனு எப்படி இருக்குது, இந்த க்ரைம் எப்படி நடந்திருக்கும், இதை யார் பண்ணியிருப்பா, ஒருத்தர் பண்ணியிருப்பாரா இல்லை மல்டிபிள் நபர்கள் நிறைய பேர் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்களாம், இந்த இடத்துல வேறு ஏதாவது தடயங்கள் இருக்கா, இது மூலமாக ஏதாவது விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, இப்போ கொலை பண்ண இந்த நபர் ஒரே தடவை தான் பண்ணுவானா இல்லை இவன் ஒரு சீரியல் கில்லராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவன் சீரியல் கில்லராக இருந்தான் அப்படின்னா அடுத்து அவனுடைய ஆக்ஷன் என்னவாக இருக்கும், இவ்வளவு விஷயத்தையும் கணிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்கள தான் ப்ரொஃபைலர்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ப்ரொஃபைலர்ஸாக நீங்கள் ஆனதுக்கப்புறம் தான் உள்ள FBI டீமுக்குள்ளேயே உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேஸெல்லாம் உள்ளே போய் பார்க்குறது. இப்போ நீங்கள் இந்த ட்ரெயினிஸ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த நபர்களை நீங்கள் முதல்ல ப்ரொஃபைலர்ஸாக மாறணும். அதுக்காக உங்களுக்கு அதுக்கே தனியாக ஒரு ட்ரைனிங் இருக்குது, ஒரு தனி தீவுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்துக்கும் ஜேக் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயினர் மாதிரி ஒரு நபர் நம்ம காமிக்கப்படுறாரு. அவர் இருக்கார், அவர் தான் இவங்க எல்லாத்தையும் ஒரு தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறார். இப்போ இந்த போகிற இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்களே ஒருத்தரும் ஒரு ரகமாக இருக்காங்க. அதாவது ஒருத்தர் சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய, இப்போ மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒன்று சேர்த்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப திறமையாக பண்ணக்கூடிய ஒரு நபர். இதே மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். சிகரெட் இல்லாட்டினா அந்த பொண்ணு கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு நபர். இன்னொருத்தர் இருப்பார், வீல் சேர்லேயே தன்னுடைய வாழ்க்கை முழுத கழிக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு துப்பாக்கி எப்பயுமே இருக்கணும். துப்பாக்கி இல்லை அப்படின்னா அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் பாதி இருக்காது. அப்படி ஒரு கதாபாத்திரம் அது. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தண்ணியை கண்டாலே பயம், தண்ணி பக்கத்திலே போகாது, தண்ணிக்குள்ளே முங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பொண்ணுக்கு. காரணம் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது இந்த கதையில், அதுவும் சொல்கிறாங்க. இன்னொருத்தரை காமிக்கிறாங்க, அவர் சின்ன வயசில் அவர் ஒரு 10 வயசாக இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் கொலை செய்யப்படுறாங்க. இதன் காரணமாக அப்போ இருந்தே தனியாகவே லைஃப் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் பண்ணி சந்தித்து இன்றைக்கி வளர்ந்த ஒரு நபர். இந்த ஸ்டூடெண்ட்டாக FBI ஸ்டூடெண்ட்டாக ஆன வரைக்கும் அவ்வளவு கஷ்டங்களையும் பட்டு இந்த நிலைமைக்கு வந்த ஒரு நபர். இப்படி ஒருத்தரும் வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய, வித்தியாசமான கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நபராக நமக்கு காமிக்கப்படுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. இப்படி ஒரு குரூப்பை இந்த ஜேக் ஹாரிஸ் அந்த ட்ரெயினர் இருக்கார்ல, அவர் ஒரு தீவுக்கு கூட்டுட்டு போய், இங்கே பாருங்கள், ஒரு சீரியல் கில்லர் இருக்கான், அவன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த தீவு இதுக்கு முன்னாடி நேவியுடைய கண்ட்ரோலில் இருந்தது. நேவி அவங்களுடைய டீமில் முக்கியமான ஒரு போர் பயிற்சியெலாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு தீவாகத்தான் இது இருந்தது. அவங்களுடைய ட்ரைனிங் எல்லாம் இங்கே தான் நடக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாரம் 2 வாரம் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளுடைய ட்ரைனிங்ஸை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்கெடியூல் பண்ணிப்போம் இந்த டைமில். அப்படி தான் உங்கள் எல்லாத்தையும் இங்கே நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தன் இருக்கான், அவன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே எக்கச்சக்கமான க்ரைம் சீன் ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நிறைய க்ளூஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன நடக்க போகுது, அது யார் அந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்தால் போயிடுறாப்புல. சரி, ஓகே, ட்ரைனிங்க்கு தானே வந்தோம் மச்சி, வா மச்சி, ஆளுக்கு ஒரு பீஸா சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்துருப்போம் அப்படின்னு இவங்கெல்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தா இவங்க எதிர்பாராமல் டக்குன்னு ஒருத்தராக மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இப்போ இவங்க எப்படி இறக்குறாங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க காரணம் என்ன, கண்டிப்பாக எவனோ ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்குறான். அப்போ யாரோ ஒரு சீரியல் கில்லருடைய வேலையாகத்தான் இருக்குது. இது யாராக இருக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே இல்லை. இப்போ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய கதை தான். எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி கதைக்களங்கள் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் மாட்டிக்கிட்டு, இது சர்வைவல்னு நம்ம சொல்ல முடியாது.
சர்வைவல் ட்ராமாங்கிறது ஒரு பக்கம். பட் இந்த கதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்லாஷர் அப்படிங்கிற அந்த மோட்லேயும் படம் போகும், அதே நேரத்தில் சர்வைவல் அப்படிங்கிற விஷயமும் போகும், அதுக்குள்ளேயே கிரைம் த்ரில்லருங்கிற விஷயமும் டோட்டலாக சேர்த்து இன்கார்பரேட் பண்ணி தான் படத்தை எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய படங்கள் இந்த மாதிரி படங்களை. கதைக்களம் அந்த மாதிரி ஒரு கதைக்களம். இந்த படத்தை உங்களுக்கு இன்னும் கிளியராக என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படம் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஐடென்டிட்டி படம் பார்த்துருப்பீங்க. சூப்பரான ஒரு படம். ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹோட்டலில் போய் எல்லாரும் தங்குவாங்க, ஒருத்தராக இறந்து போவாங்க. அந்த மாதிரியே பேட்டர்னில் இருக்க ஒரு படமாக தெரியும் ஆரம்பிக்கும் போது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்போது எஸ்கேப் ரூம் மாதிரி, கியூப் மாதிரி, ஹைப்பர் கியூப் மாதிரி, அப்படி அந்த படங்கள் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சர்வைவல் த்ரில்லராக இந்த படம் மாறி போகும். ஐயோ பொழப்பமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு கொண்டு வந்து நம்மளை விட்டுருவாங்க. ஸோ இந்த படத்துடைய கதைக்களம் சூப்பரான ஒரு கதைக்களம். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இந்த படத்தில் இப்போ நான் கதைன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த படத்துடைய எப்பயுமே நம்ம கதை சொல்லும்போது படத்துடைய முதல் காட்சியிலேயே அப்படின்னு ஆரம்பிப்போம். இந்த கதையில் அந்த முதல் காட்சியை நான் சொல்லலை. காரணம் என்னென்னா 15 நிமிஷத்துலலாம் இவங்களை அந்த தீவில் கொண்டு விட்டுட்டு அந்த ஜே ஹாரிஸ் போயிடுவார். ஆனால் இந்த 15 நிமிஷத்துக்குள்ளே படம் ஆரம்பித்து அடுத்த ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதோ டப்புன்னு அங்கேயே நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அடப்பாவிகளா பரவாயில்ல இது கூட நல்லா தான் இருக்குது, இது கூட நம்ம ஊரில் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இந்த படம் பார்க்கும்போது 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வச்சு வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கதையை. அதனால அந்த ட்விஸ்ட் இங்கே ரிவீல் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுங்கிறதுனால நான் அதை சொல்லலை. அந்த மாதிரி அந்த முதல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாருங்கள், அவங்க கொடுக்குற அந்த விஷயமே சூப்பராக தான் இருக்கும் போல படம் அப்படிங்கிற அந்த கிரிப்பிங்கை நம்ம கொடுத்துருது. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கவே அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு இன்டென்ஸான ஒர்க்கு, பயங்கர கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கப்பட்ட படம் மாதிரி ரொம்ப கிளியராக தெரியுது. ஆனால் எக்கச்சக்கமான செட் ஒர்க்ஸு, படம் நெடுகளும் எங்கே பார்த்தாலும் செட்டு தான். இன்டென்ஸான ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கு நிறைய இருக்குது. இது நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது, அது சொல்கிறதுங்கிறதோட நீங்கள் படம் பாருங்களேன், அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பயங்கர இன்டென்ஸான ஒர்க்குங்கிறது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் இந்த படத்தை நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு, இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு 10 கதாபாத்திரங்கள் அப்படின்னா எல்லாருமே ஈக்குவலாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 10 பேரையும் இங்கே சொல்ல முடியாது. நம்ம 2 பேரை மட்டும் சொன்னோம்னா அவங்க 2 பேர் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, மீதி இருக்கவங்கலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் போக இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி நிச்சயமாக சொல்லணும். இந்த படம் அதாவது இன்டீரியராகவே கதைக்களம் நகர்ற மாதிரி தான் இந்த படத்துடைய கதைக்களமே சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் பண்ணப்பட்ட ஒரு படம். இந்த படம் வெளியே அப்படிங்கிறது கம்மியான சீக்வன்ஸ் தான் வரும். பில்டிங்குள்ளே உள்ளே இருக்கிறது ஒரு லேப் மாதிரி, ஒரு ஹால் மாதிரி, அந்த மாதிரி இடத்துக்குள்ளே இருக்க மாதிரி சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதன் காரணமாக இன்டீரியர் உள்ள அந்த ஷாட்ஸ் எல்லாம் வச்ச விதமாகட்டும், அதுக்கான ஆங்கிள்ஸு, அதுக்கான லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நைட் சீக்வன்ஸும் நிறைய இருக்குது, எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் இருக்குது, அது செக்ஷுவல் கான்டென்ட்டும் இருக்குது, ரத்தம் தெரிக்கக்கூடிய தலை தனியாக முண்டம் தனியாக வரக்கூடிய அந்த மாதிரி காட்சி அமைப்புகளும் இருக்குது. அதனால் இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. மற்றபடி யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னனே ஒரு சில படப்பெயர்கள், அது ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், சாவாக இருக்கட்டும், எஸ்கேப் ரூமாக இருக்கட்டும், இல்லை கியூபு, ஹைப்பர் கியூபு, இந்த மாதிரி சர்வைவல் த்ரில்லர் படங்களாகட்டும், இந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு, உங்களை கவர்ந்துச்சு அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக உங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் பெருசாக வெளியே வரலை. ஸோ பார்க்குறவங்க தாராளமாக பார்த்து மகிழுங்கள். இந்த படம் பொழுது போலனா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம், உங்களை ஏமாத்தாத ஒரு நல்ல படம் தான் இது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.